ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம செவ்வாய்க்கிழமை வந்து குபேர பகவான் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ செவ்வாய் ஓரையில் வந்து அங்கே குபேர பகவானுக்கும் முருகரப்பாவுக்கும் வந்து அபிஷேகம் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தா நமக்கு நல்லது. இங்கே பாருங்கள், எல்லா காரும் வந்து நம்ம வெயிட்டான காராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம குபேரப்பா ஸ்தலத்துக்கு வந்து நிறைய பேர் வெயிட்டானவங்களாக தான் வர்றாங்க. அதே மாதிரி டொனேஷனும் நல்லா கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்காக. ஸோ பைக்கில் வந்து கம்மியாக தான் வரும். ஸோ நார்மலாக நம்ம செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில் 1 to 2 வந்து பார்த்தீங்கன்னா குபேர பகவானுக்கும் முருகப்பெருமானுக்கும் அபிஷேகம் நடக்கும். அதை நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு தீராத கடன் எல்லாம் வந்து அடைப்படும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை வந்து செவ்வாய் ஓரையில் வந்து முருகப்பெருமாளையும் குபேர பகவானையும் வந்து தரிசிங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து குபேர பகவானுக்கும் அபிஷேகம் நடக்கும். இந்த முருகரப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி மாவில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு தடவை வந்தீங்கன்னா இந்த மாதிரி பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க. அதே மாதிரி உள்ளெல்லாம் வந்து ஃபோன் வந்து அலோடு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். பட் நிறைய பேர் ஆடு மாதிரி பண்ணுறாங்க, நமக்கு தெரியல. நம்மளாம் யாருமே போனால் அலோடு கிடையாது. ஃபோன்ஸ் வந்து பார்த்தா கூட கட் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே பாருங்கள், முருகரப்பாவுக்கு பாருங்கள் அழகாக வந்து அபிஷேகம்லாம் நடக்குது ஃப்ரெண்ட்ஸ். என் சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் ஓரையிலையும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமிலையும் வியாழக்கிழமையும் வந்து நல்ல விசேஷம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாச்சும் வந்து பாருங்கள், நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம 12:45 வந்தால் நம்ம கீழே இங்கே உட்காந்து பார்க்கறதுக்கு நல்ல இடம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா போக போக நிற்கிறதுக்கே இடம் இருக்காது. கண்டிப்பாக வந்து திருப்தியாக சாமி கும்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.